வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிகைக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி நம்ம அடுத்து வினாவின் பால 10வது பாடலில் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ அதற்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்றிரண்டாய் நின்றொன்றில் ஓர் மையதாம் ஒன்றாக நின்றிரண்டாம் எண்ணில் உயிர் நேராகும் துண்டிருந்தார் தாங்கியவாள் தன்கடந்தை சம்பந்தா யானாகி ஓங்கியவார் எவ்வாறுரை அப்படின்னு அதுக்கான பாடல் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நெருக்கமாக கட்டப்பெற்ற மாலையை சூடியுள்ள தன்கடந்தை நகரில் எழுந்தருளியுள்ள சம்பந்த பெருமானே. அப்போ மறைஞான சம்பந்த பெருமானை சொல்கிறாங்க. கடந்தை நகரில் எழுந்தருளியுள்ள சம்பந்த பெருமானே, ஒரு பொருள் நிற்கும் தன்மையால் இரண்டாய் நின்று பொருந்தும் நிலையில் ஒன்றாய் பொருந்தியது என்றால், அதாவது ஒரு பொருள் நிற்கக்கூடிய தன்மையில் ரெண்டாக இருக்குது, இரண்டாய் நின்று பொருந்தும் நிலையில் அது ஒன்றாய் பொருந்தியது அப்படின்னு சொன்னால், ஒன்று மற்றொன்றோடு சேர்ந்தது என்று கூறுவதற்கு இடமில்லை. அப்படி சேர்ந்தது என்று கூறினால் உயிரானது சிவத்திற்கு நேராகிவிடும். இப்போ ரெண்டும் ஒன்று அப்படின்னு ஆயிரும் தன்மையில். எனவே இறைவனோடு ஆன்மா சேர்ந்து ஒன்றாய் விளங்கிய தன்மையை எனக்கு விளக்குவாயாக அப்படின்னு சொல்லி மறைஞான சம்பந்தத்தை கேட்குறாங்க உமாபதி சிவாச்சாரியார். அப்போ இங்கே என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஏகான்மவாதிகள், பேதவாதிகள், இவங்க எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை இங்கே எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, ஏகான்மவாதிகள் என்ன சொல்கிறாங்க, உள்பொருள் என்பது ஒன்று தான், இருக்கிற பொருள் ஒன்று தான் இருக்குது, அதுவே பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பரம்பொருள் தான் இந்த உலக நிலையில் இந்த இறைவன் ஆன்மா அப்படின்னு ரெண்டு பொருளாக தோன்றி முக்தியில் மீண்டும் அது ஒன்றாகிறது அப்படின்னு ஏகான்மவாதிகள் சொல்கிறாங்க. பரம்பொருள் ஒன்று தான், அந்த பரம்பொருள் தான் உலக நிலையில் இறைவன் ஆன்மா அப்படின்னு ரெண்டு பொருளாக தோன்றி திரும்ப முக்தியில் அது மீண்டும் ஒன்றாகும் அப்படின்னு ஏகான்மவாதிகள் சொல்கிறாங்க. அடுத்தது பேதவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொருள் இரண்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது பொருள் இரண்டுன்னு சொல்லும்போது பரம்பொருள்னு ஒன்று இருக்குது, ஆன்மான்னு இருக்குது, ரெண்டு பொருளாக சொல்கிறாங்க. பொருள் இரண்டு, ஆனால் முக்தியில் ஒன்று என்று அவங்க சொல்கிறாங்க. யார்? பேதவாதிகள். இவ்விரு கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால் உயிரும் சிவமும் ஒத்த தன்மையாகி விடும். அப்போ ரெண்டுமே ஒரே தன்மையுடையதா? இறைவனும் இந்த உயிரும் ஒரே தன்மையுடையதான்னா இல்லை. அப்போது இவங்க இந்த முக்தியில் ரெண்டு ஒன்றாயிரம்னு அவங்க ஏகான்மவாதிகளும் சொல்கிறாங்க, பேதவாதிகளும் சொல்கிறாங்க. ஸோ நாம் அதை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த உயிரும் சிவமும் ஒத்த தன்மை ஆயிரும், அது இறைத்தன்மைக்கு இழுக்காகும். எனவே இதனை தவிர்த்து முக்தி நிலையில் உயிர் எவ்வாறு இருக்கிறது என்பதை இங்கே வினாவாக உமாபதி சிவாச்சாரியார் கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது ஏகான்மவாதிகள் அப்படிங்கிறவங்க இருக்கிற பொருள் ஒன்று தான், அதுவே பரம்பொருள். அந்த பரம்பொருள் தான் உலக நிலையில் வரும்போது இறைவன் ஆன்மா அப்படின்னு ரெண்டாவது பொருளாக அது தோன்றி இருக்குது. ஆனால் முக்தியில் மீண்டும் அது ஒன்றாயிரம்னு அவங்க சொல்கிறாங்க. பேதவாதிகள் இல்லை, பொருள் ரெண்டு இருக்குது, பரம்பொருள்னு இருக்குது, ஆன்மா ஒன்று இருக்குது, ஆனால் முக்தி நிலையில் ஒன்றாயிரம்னு அவங்களும் அதை அப்படி சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு ஒன்றாயிரம் முக்தி நிலை அப்படின்னு சொன்னால் உயிரும் சிவமும் ஒத்தத்தன்மை உடையதாக ஆயிரும், அது இறைத்தன்மைக்கே இழுக்கு இல்லையா? எனவே இதனை தவிர்த்து முக்தி நிலையில் உயிர் அப்போ எப்படி தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்காங்க. அப்போ ஏகான்மவாதிகளும் பேதவாதிகளும் கூறுவது பொருத்தமற்றது. பொருளானது ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்பது என்பது சைவ சித்தாந்த கருத்து. ஆனால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ அந்த பொருளானது முக்தி நிலையில் அதாவது எப்போவுமே, அதாவது பொருளானது ஒன்றாய் நிற்கி வேறாய் இருக்குது, உடனாய் நிற்பது அப்படிங்கிறதான் சைவ சித்தாந்த கருத்து. இதை சிவப்பிரகாசத்துலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த அடிப்படையில் உயிர் எனும் அந்த தனிப்பொருளானது கேவல நிலையில் ஆணவத்தோடு அத்வைத நிலையில் இருக்குது. கேவல நிலையில் உயிர் அப்படிங்கிறது அந்த அனாதியிலே என்ன செஞ்சிருக்கு, அந்த ஆணவத்தோடு பிரிச்சறிய முடியாமல் இரண்டுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்றாகி கிடக்கு. அந்த உயிர் ஆணவத்தோடு மூடப்பட்டு கிடக்கு. அதுபோல் சுத்த நிலையிலும் சிவபரம்பொருளோடு சேர்ந்து அத்வைத நிலையில் இருக்கிறது அப்படின்னு அவங்க விடை சொல்கிறாங்க. சரிங்களா? அதை இரண்டுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கே ஒழிய ரெண்டும் ஒன்றாயிட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஏன்னா உயிர் தனித்த பொருள். எப்படி கேவல நிலையில் ஆணவத்தோடு அந்த அத்துவித நிலையில் இருக்கிறதோ அதே போல் முக்தி நிலையிலும் சிவத்தோடு அத்துவித நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. அப்போ அத்துவிதான் என்னது? இரண்டற்ற நிலை. இரண்டுன்னு இருக்காது, அது இரண்டு இருக்காது, ஆனால் ஒன்று சொல்ல முடியாது. சரிங்களா? இரண்டற்ற நிலை. அப்போது அந்த கேவல நிலையில் அந்த ஆணவத்தோடு இரண்டற்ற நிலையில் ஒன்று போல இருக்குது. ஓகேங்களா? அந்த ஆணவத்தோடு அந்த உயிரானது மூடி மறைஞ்சு கிடக்கு இல்லையா? அப்போ இரண்டற்ற நிலையில் இருக்குது. அதே மாதிரி தான் முக்தி நிலையிலையும் சிவத்தோடு கூடும்போது அதே இரண்டற்ற நிலையில் அது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதில் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அத்துவிதம் என்னும் சொல்லுக்கு பொருள் காண முயன்றவர்கள் தமக்கு ஏற்றவாறே இந்த மாதிரி பொருள் கொண்டு மாறுபட அவங்க உரைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அத்துவிதம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் காண முயன்றவர்கள் தமக்கு ஏற்றவாறே அதை கொண்டு மாறுபட உரைக்கிறாங்க. அவர்களுள் பொருள் ஒன்றே என்று கொண்டவர்கள் ஏகான்மவாதியர், பொருட்கள் இரண்டு என்று கொண்டவர்கள் துவைதவாதிகள். சரிங்களா? பொருள் ஒன்றுன்னு சொன்னவங்க ஏகான்மவாதி, பொருட்கள் இரண்டு இருக்குது, தனித்தனியாக இருக்குப்பா, இறைவன் ஒருத்தர் இருக்கான், ஆன்மான்னு இருக்குது அப்படின்னு பொருள் இரண்டு அப்படின்னு கொண்டவங்க துவைதவாதிகள், அல்லது இன்னொன்றில் அதை பேதவாதிகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது சொல்லும் பொருளும் போல இறைவனும் உயிரும் என்று கொண்டவர்கள் விசிஷ்டாத்வீதிகள். சரிங்களா? அப்போ அவங்க எப்படி இருக்காங்க? சொல்லும் பொருளும் போல, ஒரு சொல்லும் அந்த பொருளும் போல இறைவனும் உயிரும் அப்படின்னு சொல்கிறவங்க விசிஷ்டாத்வீதிகள். சரிங்களா? அப்போ இங்கே 3 இருக்குது. ஒன்று ஏகான்மவாதிகள், 2வது பேதவாதிகள், 3வது விசிஷ்டாத்வீதிகள். சரிங்களா? அப்போது அந்த ஏகான்மவாதிகள் என்ன சொல்கிறாங்க? எல்லாம் ஒரு பரம்பொருள் தான். இந்த உலக நிலையில் பார்க்கும்போது இறைவன் ஆன்மான்னு பிரிஞ்சிருக்கு, 2 பொருளாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. முக்தி நிலையில் ஒன்றாயிரும்னு சொல்கிறாங்க. பேதவாதிகள் என்ன சொல்கிறாங்க? இல்லை, 2 பொருள் தனியாக இருக்குது, இறைவன் இருக்குது, உயிர் இருக்குது, முக்தி நிலையில் 2 ஒன்றாகும் அப்படி சொல்கிறாங்க. விசிஷ்டாத்வீதிகள் என்ன சொல்கிறாங்க? சொல்லும் பொருளும் போல இறைவனும் உயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, 2 ஒன்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த சைவ சித்தாந்தம் கூறுவது என்ன அப்படின்னா சுத்தாத்விதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சைவ சித்தாந்தம் கூறுவது சுத்தாத்விதம், ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கும் நிலை. அப்போ இறைவன் நம்மளோடு எப்படி இருக்கிறாரு? ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கும் நிலை இந்த உயிரோடு. இச்சிறப்பை உணர்ந்தே தாயுமான அடிகள் பொய்கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவித மெய்கண்ட நாதன் என்று போற்றினார். அப்போ இங்கே தாயுமான அடிகளுடைய இந்த வரிகளை கொடுத்துருக்காங்க. பொய்கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவித மெய்கண்ட நாதன். அப்போ உயிர் எனும் தனி பொருள் கேவல நிலையில் ஆணவத்தோடு அத்துவிதமாய் நின்ற முறையில் சுத்த நிலையில் சிவ பரம்பொருளோடு அத்துவிதமாய் நிற்கும் என்பது இங்கே எழுப்பப்பட்ட வினாவிற்கான விடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க இல்லையா, கேவல நிலையில் அத்துவிதமாக அந்த ஆணவத்தோடு அது அத்துவிதமாங்கிற முறையில் கலந்து நிற்கி சுத்த நிலையிலையும் சிவபரம்பொருளோடு அத்துவிதமாக நிற்கும் அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு பதில் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது சிவபிரகாசத்துலேயும் ஒன்று இரண்டாகி ஒன்றின் ஒருமையால் இருமையாகி ஒன்றில் ஒன்று அழியும் ஒன்றாது எண்ணில் ஒன்று ஆகா தீயில் ஒன்று இரும்பு உரலின் அன்றாம் உயிரின் ஐந்தொழிலும் வேண்டும் ஒன்றினின்று உணரும் உண்மைக்கு ஓமை ஆணவத்தோடு ஒன்றே அப்படிங்கிற அந்த சிவபிரகாச பாடலையும் இந்த விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏகான்மவாதிகள் சொல்கிறதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது, பேதவாதிகள் விசிஷ்டாத்விதிகள் இதெல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா சுத்தாத்விதம் அப்படிங்கிறத அது சொல்லுது. அதாவது என்ன அப்படின்னா, அந்த உயிரோடு இறைவன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் எப்போதும் நிற்கிறான். அவங்க எல்லாரும் என்ன சொல்லுதாங்க? அதாவது இது ஒரு பரம்பொருள் தான். இந்த உலகில் வரும்போது இறைவன் ஆன்மான்னு ரெண்டு பொருளாக அது தோன்றி முக்தி நிலையில் ஒன்றாயிரும் அப்படின்னு ஏகான்மவாதிகள் சொல்கிறாங்க. பேதவாதிகள் சொல்கிறாங்க, இல்லைப்பா பாரு, பொருள் 2 இருக்குது, ஒன்றும் இல்லை, பரம்பொருள் மட்டுமே கிடையாது, 2 பொருள் இருக்குது, இறைவனும் இருக்கான், ஆன்மானும் இருக்குது, ஆனால் முக்தி நிலையில் 2 ஒன்றாயிருங்காங்க. அந்த ஒன்றுன்னு நம்ம 2 முக்தி நிலையில் 2 ஒன்றாயிரும்னா 2 தன்மையும் ஒன்றுன்னு ஆகிப்போகும். அது இழுக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆகாது அப்படின்னு நம்ம அது மாதிரி விசிஷ்டாத்வைதம் என்ன சொல்லுது அப்படின்னா, சொல்லும் பொருளும் போல் இறைவனும் உயிரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுவும் ஒன்று தானே. ஒரு சொல்லணுன்னா உள்ளுக்குள்ளே அது கலந்துருக்கு அந்த இது, அது மாதிரி ஒன்றுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? எப்போதுமே இறைவன் இந்த உயிரோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் அவன் இருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
இதை தான் இந்த பாட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ். மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.